அத்துணை நண்பர்களுக்கும். இவங்கெல்லாம் ரொம்ப படித்தவங்க, அந்தந்த துறையிலேயே சம்மந்தப்பட்டவங்க. அதனால் நிறைய விஷயங்களை ஈஸியாக சொல்லிட்டாங்க. நீங்கள் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்களாக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீடியா பீப்புள் எல்லாருக்குமே எனக்கு தெரியும். என்னால் அவ்வளவெல்லாம் சொல்ல முடியுமான்னு தெரியல. அவ்வளவு தூரம் நான் படிக்கவும் இல்லை. முதல்ல இந்த உண்மையை ஒத்துக்கிட்டோம்னா அப்புறம் நான் செய்கிற தவறுகளை மன்னிச்சிருவீங்க இல்லையா? ஆலயம் கட்டுதல், அன்னசத்திரம் 1000 அமைத்தல், அதைவிட சிறந்தது ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். எனக்கு ஃபஸ்ட்டு இப்போ 2 நாளுக்கு முன்னாடி தான் கவிதா மேடம் சொன்னாங்க, அக்னி சிறகுகள் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது சார், அவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க. என்னடா இந்த காலத்தில் இப்படி ஒன்று பண்ணுறாங்களான்னு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா இன்றைக்கி பசங்கள்லாம் எங்கேயோ போகிறாங்க. அவங்கள வந்து இழுத்து பிடிக்கிறதுக்கோ தலை திருப்பதுக்கோ நமக்கு சக்தி இல்லை. அவங்க நம்ம கண்ட்ரோலை மீறி எங்கேயோ போயிட்டாங்க. அதுக்கு நிறைய உதாரணங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. நல்ல வழியிலையும் சரி, கெட்ட வழியிலையும் சரி. நல்ல வழியில் கொஞ்சமாகவும் கெட்ட வழியில் அதிகமாகவும் போய்கிட்டு இருக்காங்க. இவங்களை நல்வழிப்படுத்துறதுக்கு அந்த ஒரு முயற்சியில் இறங்கின அக்குனி சிறகுகள் அமைப்புக்கு திரு ஜான் பிரீட்டோ அவர்களுக்கு 1000 முறை கைதட்டினாலும் தகும். ஏன்னா இப்படி ஒரு இன்றைக்கி நிறைய பேருக்கு பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறையா இருக்குது, அதில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. பொதுவாக இன்றைக்கி பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்நிய நாட்டு கனவை அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அங்கே தான் சம்பாதிக்க முடியும், அங்கே தான் வேலை பார்க்கணும். எல்கேஜியில் சேர்க்கும் போது பேரண்ட்ஸே அயல் நாட்டு கனவோடு தான் சேர்க்குறாங்க. ஜப்பான் போவானா, அமெரிக்கா போவானா, துபாய் போவானா. இப்போ சமீபத்தில் நான் துபாய் போய்கிட்டு வந்தேன், இந்த ஹபீபி படத்தினுடைய விளம்பர நிகழ்ச்சிக்காக. அங்கே தமிழ் தான் நிறைய பேசுகிறாங்க. அடுத்தது மலையாளம் பேசுகிறாங்க. ஆனால் மலையாளம் தான் அதிகம் போல் இருக்குது, பேசுகிறாங்க. அப்படின்னா இங்கே என்ன இந்தியாவிலேயோ தமிழ்நாட்டிலேயோ ஒன்றுமே இல்லையா என்ன? நிறைய இருக்குது. ஆனால் நம்ம தலை நம்ம நாட்டை பார்க்குறதே கிடையாது. இந்த மாதிரி சமயத்தில் அக்குனி சிறகுகள் கொடுத்த ஜான் பிரீட்டோவுக்கு ரொம்ப பெரிய பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்பு யார் அவருக்கு தூண்டுனாங்களோ என்னமோ தெரியாது. அவர் இதை முயற்சி எடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட இன்றைக்கி இலவச கல்வி கொடுக்குறது அப்படிங்கிறதும், அதை விட பெருசு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவதுங்கிறதும். அதாவது நம்ம பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்களை நம்ம நாட்டிலேயே தங்க வைக்கணும். அவங்களுடைய அறிவு இந்த மண்ணுக்காக விதைக்கப்படணும். இந்த தொண்டு செய்கிற திரு ஜான் பிரீட்டோ அவருக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியுமோ அவ்வளவும் சப்போர்ட் தான். அவரால் தனிப்பட்ட முறையில் அதை செய்ய முடியும். ஆனால் செய்கிறாரா எப்படின்னு எனக்கு தெரியல. அவருக்கான ஆதரவையும் உதவிகளையும் நம்மளால் முடிஞ்ச அளவு செஞ்சால் தான் அவரால் இது ரொம்ப பெரிய சாதனை, அதை சாதிக்க முடியும். அவர் செஞ்சிருவார். இல்லைன்னா எப்படி அவருக்கு எந்த நோக்கம்? இன்றைக்கி 1000 வழிகள் இருக்குது வாழ்கிறதுக்கு, 1000 பிஸ்னஸ் இருக்குது சம்பாதிக்கிறதுக்கு. அதெல்லாம் விட்டுட்டு இப்படி ஒரு முயற்சி எடுத்திருக்காருனாக்கா ரொம்ப பாராட்டத்தக்க விஷயம். ஆனால் சின்ன வயசு தான் இருக்கு. என்ன பிரதர் உங்களுக்கு வயசு இருக்கும்? 31. என்னுடைய வயசில் பாதிக்கும் குறவு. எனக்கு 72 வயசுங்க. 31ன்னா 2 பங்குனா கூட 62 தான் ஆகணும். இந்த வயசு இவ்வளவு சீரியஸ் சிந்தனைகள் வந்திருக்குன்னா அது ரொம்ப பெரிய ஒரு ஞானிகளுக்கு தான் வரும். விவேகானந்தருக்கு வரும். எனக்கு தெரிஞ்ச கல்வி அப்படின்னா 2 பேர் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. கர்ம வீரர் காமராஜர் இன்றைக்கு இருக்கிற நிலவரம் வரைக்கும் நிலைச்சு நிற்கிறதுக்கு காரணம் அவர் போட்ட விதை தான். கல்வி அப்படின்னு சொன்ன உடனே ஞாபகத்துக்கு வர்றது கர்ம வீரர் காமராஜர்.
அடுத்தது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். இவங்க 2 பேரும் எங்கே பிறந்தாங்க பாருங்க. இவர் ராமேஸ்வரத்தில் ஒரு குடிசையில் பிறந்து அங்கே இருக்கிற ஒட்டு திண்ணையில் படித்தாருன்னு சொல்கிறாங்க. காமராஜர் 8ஆம் கிளாஸ் கூட எட்டி பிடிக்கல. ஆனால் ஒரு ஃபோட்டோவில் பார்க்குறோம், முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்திக்கு பக்கத்தில் உட்காந்து கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கார். இந்த துறையில் அவர் ஏன் படிப்புக்காக செய்யணும்னு செஞ்சார். அன்னைக்கே ஒரு தீர்க்க தரிசனம் இன்னைக்கு நம்ம ஜான் பிரீட்டோவுக்கு வந்த மாதிரி காமராஜருக்கு வந்திருக்கு. என் பிள்ளைங்க படித்தாதான் இந்த நாடு முன்னேறும் அப்படின்னு இன்னைக்கு நிறைய நம்ம அங்கங்கே போகிறோம். தமிழ்நாடு தி பெஸ்ட். தமிழ்நாட்டில் பிறக்கிறவங்க அத்தனை பேரும் தவம் பண்ணவங்க. மற்ற நாடுகளில் எங்கேயுமே அவ்வளவு பாதுகாப்பு கிடையாது, உத்தரவாதம் கிடையாது, ஒழுக்கம் கிடையாது. தமிழ்நாட்டில் அத்தனையும் இன்னும் இருக்குது. அதுலேயும் என்னுடைய ஊர் தேனி மாவட்டம், அதுக்கு பக்கத்தில் ஒரு குக் கிராமம். அதை பற்றி கொஞ்சம் தள்ளி சொல்கிறேன். ஏம்மா எவ்வளோ நேரம் எடுத்துக்கலாம்? பேசலாமா? சரி, பேசி தான். அதனால் அங்கே இன்னும் கொஞ்சம் ஒழுக்கமும் நாகரீகமும் கலாச்சாரமும் இன்னும் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கு. காதல் இன்னும் பிறக்காத இடம் அது ஒன்று தான். அத்துவான காட்டில் தான் காதல் பிறக்கலை. இன்னைக்கு பிள்ளைங்கள்லாம் படிப்பு, அடுத்தது காதல், அடுத்தது தான் வாழ்க்கை. ரொம்ப பேர் தடம் புரண்டு போனது. நேற்று கூட ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன், கவின்கிற ஒரு கொலை செய்யப்பட்ட சம்மந்தமாக. ஏன் அந்த பையன் எப்படி படிக்க வேண்டிய பையன், எப்படி படித்த பையன், எவ்வளோ கஷ்டப்பட்டு உத்தியோகத்துக்கு போன பையன், இவங்களை குறை சொல்ல முடியுமா, அவங்களை குறை சொல்ல முடியுமா? யாரையும் சொல்ல முடியாது. அந்த துர்மரணத்திற்கு ஒரே காரணம் காதல் என்று சொல்லப்படும் அந்த கொடிய செயல்தான். படிக்க போனால் படிக்கப்போ, வேலைக்கு போனால் வேலைக்கு போ. கல்யாணம்ங்கிற பேர் வரும்போது அப்பா அம்மா கிட்ட விடு. உனக்கு என்ன வேணும்? என் பிள்ளைக்கு இதுதான் பிடிக்கும்னு உனக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட கொடுக்குறான். என் பிள்ளைக்கு இப்படி ட்ரெஸ் போட்டால் தான் அழகாக இருக்கும்னு அந்த ட்ரெஸ்ஸை தேர்ந்தெடுத்து உனக்கு கடையாக ஏறி இறங்கி வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். இது படித்தா தான் என் பிள்ளைக்கு எதிர்காலம் இருக்கும்னு அந்த பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கிறாங்க. வாசல் கிடக்க நான் போய் நின்றுருக்கிறேன். பள்ளிக்கூடங்கள்லையும் கல்லூரிகள்லையும் என் மகள்களுக்காகவும் என் மகன்களுக்காகவும் நான் போய் நின்றுருக்கிறேன். இந்த வலியெல்லாம் எந்த பிள்ளைகளும் இன்னைக்கு உணர்றதில்லை. உங்களுக்கு ஒரு நல்ல கல்யாணம் பண்ணி வைக்க அந்த அப்பா அம்மாக்களுக்கு தெரியாதா? அந்த குறுக்கீடு இல்லாமல் நீ கல்வி வழி போனீன்னாக்கா உன் எதிர்காலம் வேற. நிறைய பேருடைய தலையெழுத்து மாறி போறது அதனால தான். காதல் தப்புன்னு சொல்ல வரல. எனக்கு கிட்டத்தட்ட 20 வயசுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு. என் மனைவிக்கு 15 வயசு. ஆல்மோஸ்ட் அது செல்லாத கல்யாணம் தான். ஆனால் காதல், அதுக்கு முன்னாடி காதலும் வந்தது, படிப்பு தடம் புரண்டுருச்சு. டிகிரி முழுசாக முடிக்காமல் பாதியில் விட்டுட்டு வந்துட்டேன். ஒரே காரணம் அந்த காதல் தான். நம்ம வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு எதெல்லாம் சப்போர்ட் பண்ணுதோ அது மட்டும்தான் காதல். உன்னுடைய வாழ்க்கையை பின்னுக்கு இழுக்கிற எதுக்கு பேரும் காதல் கிடையாது. மனசும் புரிஞ்சுக்கிறது கல்யாணத்துக்கு முன்னாடியும் புரிஞ்சுக்கலாம், கல்யாணத்துக்கு பின்னாடியும் புரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் காத்திருங்கள், கொஞ்ச நாள் காத்திருக்கணும். காதல் எல்லா பருவத்திலையும் வரும், எந்த வயதிலையும் வரும். கொஞ்சம் காத்திருங்க. இதை சொல்லத்தான் அவர் அக்னி சிறகுகள்னு ஜான் பிரீட்டோ ஆரம்பிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு. நீங்கள் கல்வி, வேலைவாய்ப்பு, இது ரெண்டுமே முழுசா புரியாத வார்த்தைகள். கல்விங்கிறது
புத்தகத்தை படித்தா மட்டும், டிகிரி வாங்கிட்டா மட்டும் அந்த கல்வி நமக்கு கிடைச்சிடுறது இல்லை. வெறும் அந்த டிகிரியை மட்டும் வச்சுக்கிட்டு எனக்கு டிகிரி எந்த வகையிலையும் உதவி செய்யலை அப்படின்னு ஒரு காமராஜர் வந்திருப்பாரா? டாக்டர் அப்துல் கலாம் இந்தியாவினுடைய முதல் குடிமகனானார். அவர் அவ்வளவு படித்தவரா? இருந்தும் மாணவர்கள் பின்னாலேயே தான் சுற்றினார் அவர் வந்து ஏன்னா இந்தியா அங்கே தான் இருக்குது. நீங்கள் எடுத்துக்கிட்ட ஒரு முயற்சி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவங்க எடுத்துக்கிட்ட முயற்சி. அவர் எப்படிப்பட்ட ஞானி அப்படின்னா, எனக்கு அப்துல் கலாம்னா யாருன்னே தெரியாதுங்க. சென்னைக்கு வந்தப்போ கூட சும்மா நைட்டில் அப்படியே டிவியை நோண்டிக்கிட்டு, தெரியும் அவர் ஒரு சயின்டிஸ்ட்டு. அப்போ அவரை கொண்டு போய் பிரசிடெண்ட் ஆக்குறாங்க. அடப்பாவி, அவர் பாட்டில் விஞ்ஞானி நல்லா இருந்தாரா, ஏன்டா பிரசிடெண்ட் ஆக்குறீங்க? இவ்வளவு தான் அவர் மேலே நமக்கு இருந்த ஒரு அறிவு. அவரை பற்றி ஒரு குறிப்பும் தெரியாது. நைட்டு ஒரு 11 மணிக்கோ 10 மணிக்கோ சேனலை போட்டுக்கிட்டே போகிறோம். ஒரு சேனலில் போடுறான், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் மரணம் அப்படின்னு. இவன் ஏதோ தமாஷா போடுறான் போல இருக்குன்னு அடுத்து போடுறான். எந்த சேனல்லையுமே வரலை. ஆனால் பக்குன்னு இதயத்தில் ஒரு சுருக்குன்னு குத்துது. அவர் மேலே எனக்கு காதல் கிடையாது, மதிப்பு கிடையாது, மரியாதை கிடையாது, அவருடைய வரலாறு கூட எனக்கு தெரியாது. ஒரு அட்டாக்கிங் கொடுத்தாரு பார்த்தீங்களா, அவன்தான் தலைவன். இதுக்கப்புறம் எல்லா சேனலும் பார்க்குறேன், வர 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 அந்த நியூஸ் பெருசாக போடுறாங்க. என்னை அறியாமல் என் கண்ணில் இருந்து கண்ணீர் வருது. அதுதான் தலைவன். அது மாதிரி காமராஜர், அவர் பெரும் தலைவர். இன்னைக்கு வரைக்கும் தலைவர்னா காமராஜர் மட்டும்தான். அவர் ஒருத்தர் மட்டும்தான். என் பிள்ளைகள்னு தான் அவர் சொல்லுவார். என் பசங்க படிக்கணும்டா அப்படின்னு சொன்னவர் அவர் ஒருத்தர் தான். இன்னைக்கு இருக்கிற அமைச்சர்கள், அரசியல்வாதிகள் எல்லாருக்கும் எவ்வளவு சொத்து மதிப்பு இருக்குது, காமராஜருக்கு எவ்வளவு இருந்தது. 4 கதர் வேட்டியும் 55 ரூபா பணமும் இருந்ததுன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு தலைவர். அந்த வயசில் எனக்கு ரொம்ப பிராயம், இளம் பிராயத்திலேயே 6th ஏதோ படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவர் மேல் ஒரு ஈர்ப்பு வருது. அவர் மேடையில் நின்று கலைஞர் மாதிரி அடுக்கு மொழியில் பேசுகிறவரும் இல்லை, வாஞ்சிநாதன் மாதிரி வீரவசனம் பேசுகிறவரும் இல்லை, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மாதிரி அடுக்கு மொழி பேசுகிறவரும் இல்லை. ரொம்ப சொற்பமாக, ரொம்ப காலை நீட்டி உட்காந்துக்கிட்டு ரொம்ப எளிமையாக பேசுவார். அவர் எப்படி அந்த சின்ன குழந்தையான என்ன இருத்தார். அதுதான் தலைவன். இன்னைக்கு ஹீரோக்கள்லாம், இன்னைக்கு தலைவர்கள்லாம் அலங்காரம் பண்ணிக்கிறாங்க, மேக்கப் பண்ணிக்கிறாங்க, வெளியில் வர்றவங்க என்னென்னமோ நடக்குது. அது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். இந்த பணியை டாக்டர் அப்துல் கலாமும் கர்ம வீரர் காமராஜரும் செஞ்ச பணியை நம்ம ஜான் பிரிட்டோ கையில் எடுத்திருக்கார். இதை அவர் செவ்வனே செஞ்சிட்டாருன்னா, நம்மெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணி செய்ய வச்சிட்டோம்னா, இதை விட ஒரு சீர்திருத்தம் தேவையே இல்லை. இன்னைக்கு கல்வியினால் மட்டும்தான் இந்தியா சுபிட்சம் பெற முடியும். கல்வி இனிமேல் அடுப்படியில் தோசை சுட கூட போக முடியாது. பொண்டாட்டி நிமிந்து நின்று பேச முடியாது. அவ்வளவு தூரம் கல்வியினுடைய ஆழம் வந்துருச்சு. கல்வி கற்காமலே எல்லார்கிட்டையும், எல்லா தொழிலாளர்கள்கிட்டையும் கல்வி அறிவு போயிடுச்சு. அறிவு வளர்ந்துருச்சு, மீடியாக்கள் வளர்ந்துருச்சு. மொபைல் ரொம்ப பெரிய சாதனையும் பண்ணுது, அதை விட பெரிய வேதனையும் தருது. அதிலிருந்து தான் இன்னைக்கு நிறைய கற்றுக்கிறாங்க. அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சியெல்லாம் சொல்கிறத விட இதுதான் அவங்களுக்கு அட்ராக்ஷன். இந்த போட்டியில் இந்த அக்னி சிறகுகள் அமைப்பு, ஜான் பிரிட்டோ எப்படி இந்த சவாலை ஏற்றுக்கிட்டாருங்கிறதே ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஒரு ரொம்ப பெரிய உந்து சக்தி இல்லாமல் அவங்களால உத்வேகமாக செயல்பட முடியாது. இன்றைக்கி சமுதாயம் அப்படி தான் இருக்குது, கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும். இன்னும் ஏன்
ஸ்கூல் பசங்கக்கிட்டேயே போதை கலாச்சாரம். சின்ன பசங்க 5ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்க சரக்கு அடிக்கிறாங்கன்னு நியூஸ் வருது. பெண்கள் சமமா அம்மா நீங்கள் கோவிச்சுக்காதீங்க, சரிக்கு சமம். நீங்களும் பெண்ணு தானோ? ரெண்டு பெண்களை வச்சுக்கிட்டு வேற வழி இல்லை. இதுதான் டைட்டில் ஆக்க போறாங்க சார். அதாவது பெண்கள் ஆண்களை மிஞ்சி சரக்கு அடிக்கிறாங்க, கடையில் போய் நின்று வாங்குறாங்க. நான் பெண்களுக்கு மட்டும் அந்த உரிமை இருக்கா இல்லையான்னு சொல்ல வரல. ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலோ தாய் நாடு, தாய் மொழி, குலதெய்வம் மாரியாத்தா காளியாத்தான்னு சாமியிலிருந்து சகலமும் பெண்களைத்தான் நம்ம வணங்குறோம். இப்பவும் வணங்குறோம், நானும் வணங்குறேன். எனக்கு என் மனைவி தான் தெய்வம். என் மனைவி விஜயலட்சுமி தான் எனக்கு கண்கண்ட தெய்வம். அவங்கள மீறி நான் ஒன்றும் செய்யவே மாட்டேன். என் பிள்ளைகளுக்கும் அப்படி தான். அம்மா தான் தெய்வம், அப்பா கிடையாது, அம்மா தான் தெய்வம். ஆனாலும் இன்னைக்கு ஆண்களுக்கு சமமாக போட்டி போட்டு பெண் உரிமை பெண் உரிமை பெண் உரிமை பெண் விடுதலை. ஆமாம், நீங்கள் விடுதலை வாங்கிக்கங்க. சில பொறுப்புகள் பெண்கள் கிட்ட தான் அதிகமாக இருக்கு. ஆம்பளைங்க செய்ய முடியாத பல சாதனைகள் பெண்கள் தான் செய்கிறாங்க. ஆண்களோட பெண்களுக்கு அறிவு பலம் அதிகம், ஆண்களோட பெண்கள்கிட்ட சிக்கனம் அதிகம். நீங்கள் 1000 ரூபா சம்பளம் வாங்கி ஒரு ஆம்பளை குடும்பம் நடத்துறதுக்கும் ஒரு பொம்பளை குடும்பம் நடத்துறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. 2 பேர்கிட்ட ஈக்குவல் ஆளுக்கு ஒரு 10,000 கொடுத்தீங்கன்னா மாத கடைசியில் இவன் 5,000 ரூபா பத்தலைன்னு வருவான், அந்த அம்மா 2,000 ரூபா மிச்சம் வச்சிருக்குன்னு சொல்லுவாள். இதுதான் பெண்கள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன பெண்கள் இதையும் கேட்டு பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படிப்பட்ட பெண்கள் தடம் மாறி போகக்கூடாது. போட்டி போடுங்க. நீ என்ன உத்தியோகம் நானும் பார்ப்பேன். இன்றைக்கி ஆர்மியில் பெண்கள் வந்துட்டாங்க, போலீஸில் பெண்கள் வந்துட்டாங்க. எல்லா அலுவலகங்கள்லையும் எல்லா ஹோட்டல்ஸ்லையும் எல்லா இடத்துலையும் ரிசப்ஷன்னா பெண்கள் தான் வேணும்னு கேட்குறான். ஆம்பளை எங்கே இருக்கான்? இப்போ சொல்கிறேன், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அதிகபட்சம் 2 வருஷம் இல்லாட்டி 5 வருஷம் ஆம்பளை சமையல் வேலைக்கும் பெண்கள் சம்பாதிக்கிற வேலைக்கும் போகத்தான் போகிறாங்க. ஆல்மோஸ்ட் இப்போவும் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, குழந்தைகளை பற்றி யாரும் கவனிக்கிறதில்ல. சம்பளம் இவ்வளோ வேணும் இவ்வளோ வேணும். டே ஒரு வீடு வாங்கணும்டா, இல்லைடா அங்கே ஒரு கார் வாங்கணும்டா. வீடு வாங்கணும் கார் வாங்கணுங்கிறது இன்றைக்கி ரொம்ப பெரிய வியாதியாக பரவி கிடக்கு. அதனால 2 பேர் ஓடுறாங்க. நான் என்னோடய தெரிஞ்ச வீட்டுக்கு ஒரு நாள் போயிருந்தேன். அங்கே ஒரு குழந்தை தூங்கிக்கிட்டு இருந்தது. மத்தியானத்தில் தூங்கி எந்திரிக்கிறது. அந்த தூக்க கலக்கத்தில் பொதுவாக குழந்தைங்க யாரை தேடும்? அம்மான்னு சொல்லும், அம்மான்னு தான் சொல்லும், வேற எதுவும் சொல்லாது. அந்த பொண்ணு சர்வன்ட் பேரை சொல்லி கூப்பிட்றா, ஈஸ்வரி. அம்மா பேரை சொல்லலை. ஏன்னா அந்த குழந்தைய பால் கொடுக்கறதுலேருந்து, பால் கொடுக்கறதுன்னா தப்பாக நினச்சிடாதீங்க, புட்டி பால், தாய்ப்பால் தான் இன்றைக்கி யாரும் கொடுக்கறது இல்லையே. கொடுப்பாங்க, யாராவது ஒருத்தர் 2 பேர் தெரியாமல் கொடுப்பாங்க. பால் கொடுக்கறதுலேருந்து சோறு ஊட்டுறதுலேருந்து சர்வன்ட்ஸ் தான் பார்க்குறாங்க. வேலைக்காரிகள் தான் இன்றைக்கி பிள்ளைங்களை வளர்க்குறாங்க. தாய் வளர்க்காத குழந்தை என்றைக்குமே 100% ஆரோக்கியமாக வளராது. ஒரு அம்மா கேர் எடுக்கிற மாதிரி எடுப்பாளா? எங்கள் அம்மா மிட் நைட்டு 2 மணிக்கு என் வயிற்றை தடவி பார்ப்பாங்க. அப்புறம் எங்கேயோ போவாங்க. போய் ஏதோ கடையில் வாங்கிட்டு வந்து எந்திரா என்னம்மா இந்நேரத்தில் எழுப்புற? இல்லைடா அவன் பாரு உள்ளே குடேர்னு கிடக்கு, இதை சாப்பிட்டுட்டு போடு. இல்லைம்மா நான் சாப்பிட்டு தானே படுத்தேன். சாப்பிட்றா. அது தாய். வேலைக்காரி செய்வாளா? செய்ய மாட்டா. கிரிமினல்ஸ் அதிகமாக உற்பத்தி ஆகிறது தாய் வளர்க்காத பிள்ளைங்க கிட்ட இருந்து தான். தீய செயல்கள் அதிகமாக உற்பத்தி ஆகிறது அம்மா அப்பா பாதுகாப்பில் இல்லாத குழந்தைகள் தான். தவறுகள் நிறைய செய்கிறது அம்மா அப்பா ஆதரவு இல்லாத குழந்தைகள் தான்.
ஆனால் இன்னைக்கு நீங்கள் அதிகமான ஒரு ஆடம்பர வாழ்க்கைக்கு நம்ம ஆசைப்பட்டு எல்லா வாழ்க்கையும் எல்லாரும் வாழணும். ஆனால் நமக்கு பின்னாடி பேர் சொல்ல போகிறது நம்ம குழந்தைகள். நம்ம ஏதாவது சம்பாரித்து வச்சுட்டு போனோம்னா அதை அனுபவிக்க போகிறது நம்ம குழந்தைகள். நம்ம இன்ஷியலில் தான் கடைசி வரைக்கும் அவங்க பயன்படுத்துகிறாங்க. இன்றைக்கி தனுஷ் என்ன பண்ணுறாருன்னா, அவர் பேர் தனுஷ், அவர் பேர் வெங்கடேஷ் பிரபு, நான் வச்சது, அவர் தனுஷ்னு வச்சுக்கிட்டார். ஒரு இடத்துல எங்கேயோ ஏர்போர்ட்டில் எங்கேயோ போகிறப்போ தனுஷ் கே ராஜா அப்படின்னு கூப்பிட்றாங்க. கே ராஜாங்கிறது நான். என் மகன் என் இன்ஷியலை பயன்படுத்தலை, என்னையே பயன்படுத்துகிறான். இதுதான் ஒரு தந்தைக்கு மகன் செய்யும் உதவி. அவன் கே தனுஷ் அப்படின்னு போட்டு ஈஸியாக போயிருந்தா நான் அவ்வளோ தூரம் தெரிய மாட்டேன். உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் என் மகன் தனுஷ் இருக்கிற இடத்துல நானும் இருக்கிறேன், தனுஷ் கே ராஜான்னு அவர் போட்டதுனால. ஹோட்டலில் வரும் அவர் பேர் தான், பாஸ்போர்ட்டில் தனுஷ் கே ராஜா தான். சில இடங்களில் தனுஷை விட்டுறான், கே ராஜான்னு தான் கூப்பிட்றான். இது எனக்கு பெருமை இல்லையா? இதை செய்யணும்னா அவங்க அம்மா அவன் நடிகனாகிற வரைக்கும் தன் ரத்தத்தையே சிந்தி அவங்க அம்மா தான் வளர்த்தாங்க. நான் வளர்க்கல, அவங்க அம்மா தான் வளர்த்தாங்க. 4 பேர் குழந்தைங்க. இந்த 4 பேரும் ஸ்கூலுக்கு போகணும். ஒரு சர்வெண்ட் வச்சுக்கிறதுக்கு அன்னைக்கு வசதி கிடையாது. காலையில் சமைச்சு சாப்பாடு கொடுத்து ட்ரெஸ் பண்ணி 4 பேரையும் கொண்டு போய் விட்டுட்டு வரணும். திருப்பி மத்தியானம் சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கணும். 4 மணிக்கு ஏதோ டீயோ காஃபியோ ஏதோ பிஸ்கட்டோ கொடுக்கணும்னு சொல்லுவாங்க, அதுக்கும் அவங்க தான் போகணும். சாயந்தரம் போய் கூட்டிகிட்டு வரணும். இது எல்லாமே அப்பா அம்மா 2 பேருக்கும் இருக்கிற பங்கு தான். ஆனால் இதை செய்யறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. அந்த ஒரு தாய், அந்த விஜயலட்சுமிங்கிற ஒரு தாய் தான் இத்தனை வேலையும் செஞ்சாங்க, இன்னைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆகையினால தாய் தகப்பன் பார்வையில் வளராத குழந்தைகள் இன்னைக்கு சமுதாய சீர்கேட்டுக்கு அதுதான் முக்கியமான ரீசன். ஒரு பிள்ளைங்க வீட்டில் ரொம்ப நேரம் அவன் ரூமில் லைட் எரியுதா, கொஞ்சம் எட்டி பார்க்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஜெனரேஷனில் இருக்கிற ஃபாதர் மதர் அவங்களே மொபைலில் தான் மூழ்கியிருக்காங்க. ஒரு குழந்தை குவான்னு அழுதுனாக்க உடனே மொபைலில் கொடுத்துட்றாங்க, அவன் அழுகி நிப்பாட்டிடுறான், அப்படியே சோத்தை ஊட்டுறாங்க, அவன் என்ன சாப்பிட்றான்னு தெரியாமல் அவன் பாட்டில் உள்ள அமுக்குறாங்க. இதை கூட அந்த அம்மாக்கள் செய்கிறதில்ல, அந்த வேலைக்காரிங்க தான் செய்கிறாங்க. இந்த சமுதாயத்துக்கு ஜான் பிரிட்டோ கல்வி கொடுக்கணும், வேலை வாய்ப்பு கொடுக்கணும். நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் பிறந்தது, கல்வி எனக்கு எப்படி உதவி செஞ்சது அப்படின்னா, நான் பிறந்தது அந்த தேனி மாவட்டத்தில் ஒரு சின்ன குக்கிராமம், ஒரு 100 வீடு கூட இருக்காது. அதுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு மாந்தோப்பு, அடர்ந்த வனம் மாதிரி இருக்கும், அதில் கொண்டு போய் போட்டாங்க. எங்கள் அப்பா ஒரு படிக்காதவர், 3ஆம் கிளாஸ் என்னமோ அந்த காலத்தில், அது இன்றைக்கி எஸ்எஸ்எல்சிக்கு மேலே சமமான ஒரு படிப்பு தான். அவ்வளோ தூரம் பிள்ளைங்க மேலே பொறுப்பானவர்னு சொல்ல முடியாது என் தகப்பன். அம்மாவுக்கு ரொம்ப பொறுப்பு இருக்குது, யாராவது ஒருத்தருக்கு இருந்தாலே போதுமானது தான். அந்த இடத்துல 10 பிள்ளைங்க நாங்கள் எங்கள் அப்பாவுக்கு. அவர் ஒரு சட்டம் போடுறார், வீட்டில் படிக்க போகணும், பாஸ் பண்ணணும். படிக்க போகலைன்னாலோ ஃபெயில் ஆகிட்டாலோ வீட்டில் மாடு நிறையா இருக்கும், மாடு மேய்க்கணும், விவசாய வேலை பார்க்கணும், மன்னிப்பெல்லாம் கிடையாது, மன்னிப்பெல்லாம் கிடையாது. அந்த ஒரு சட்டம், ஐயையோ மாடு மேய்க்க போகணுமே, ஐயையோ மம்புட்டி பிடிச்சி வெட்டணுமேன்ட்டு தான் பயந்துக்கிட்டு ஸ்கூலுக்கு போனோம். இன்றைக்கி இங்கே நிற்கிறேன் நான். அந்த அப்பா, ஒரு படிக்காத ஒரு அப்பா அந்த சட்டம் போடலைன்னா, அதுக்கு மேலே ஆசிரியர்கள், இன்றைக்கி ஆசிரியர்களே அடிக்கிற அளவுக்கு பிள்ளைங்க வளர்ந்தாச்சு. ஆனால் அன்னைக்கு 1ஆம் வகுப்பில் எனக்கு ஆனா
அப்படின்னு சொல்லி கொடுத்தது சிவலட்சுமிங்கிற ஒரு ஆசிரியை. இன்னைக்கு அவங்கள இந்த இடத்துல சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு பாருங்க. அந்த ஆசிரியை கல்வி. ஹைஸ்கூல் சேதுராமன்கிற ஒரு தமிழ் ஆசிரியர், அவர் ஒரு முன்மாதிரி. அங்கே உத்தமபாளையம்னு அங்கே ஒரு கல்லூரி, பாண்டியராஜன் அப்படின்னு ஒரு விரிவுரையாளர். இந்த ஆசிரியர்கள் முன்னுதாரணமாக இருந்து எங்களை வழிநடத்தின விதம் தான் இன்னைக்கு இங்கே நிற்க வச்சிருக்கு. அந்த வேலையைத்தான் ஜான் பிரிட்டோ செஞ்சிட்ருக்காரு. அது சாதாரண வேலை கிடையாது. சரி, இதுக்கப்புறம் அந்த கிராமத்திலிருந்து மதுரைக்கு வந்து மெஜரா கோட்ஸுங்கிற நிறுவனத்தில் வேலை பார்த்தோம். அந்த வேலையை விட்டுட்டோம். அதுக்கப்புறம் சென்னைக்கு போகணுங்கிற ஒரு வாய்ப்பு வருது. சென்னைக்கு போகும்போது டைம் நிறைய எடுத்துக்கிறேன்னாமா? சரி, சாப்பாடும் தருவீங்களா? சரி. போகும்போது அன்னைக்கு உண்மையிலேயே உன்னுடைய தகுதியை நீ இழந்தால் உறவுகளிடத்திலே உனக்கு என்ன மரியாதை கிடைக்குங்கிறதுக்கு அது ஒரு உதாரணம். எனக்கு மனைவி செல்வராகவன் ஒரு குழந்தை பிறந்துட்டாரு. இப்போ வீட்டில் மரியாதை இல்லை. இந்த ஊரை விட்டு போயிடலான்னு முடிவு பண்ணும்போது எங்கே போகிறது? சென்னைக்கு போகணும். 50 ரூபா தான் இன்றைக்கி தேவை. சென்னைக்கு 16 ரூபா தான் டிக்கெட். அன்னைக்கு 1977 இருக்கும், இல்லாட்டி 78 இருக்கும். இந்த 50 ரூபா யாருமே கொடுக்கல. வீடு வசதியான வீடு. அண்ணன் கொடுக்கல, தம்பி கொடுக்கல, அக்கா கொடுக்கல, அம்மா கிட்ட இல்லை, அப்பா கிட்ட கேட்க முடியாது. 2 பொண்டாட்டி சமாச்சாரம் வீட்டில். அதுக்கப்புறம் அங்கேருந்து மதுரைக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் எங்கள் ரிலேட்டிவ் ஒரு லேடி, நீ வா நான் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. என்னடா இந்த பொம்பளையை நம்பி போகலாமா என்னன்னு தெரில. இருந்தாலும் வேறு வழி இல்லை. அந்த 3 வயசு பையனை தூக்கிக்கிட்டு சாயந்தரம் ஒரு 3 மணிக்கு அங்கே போகிறோம். அடேப்பா, விருந்து! அப்படி ஒரு விருந்து வைக்கிறாங்க. வாழ்க்கையில் நான் சாப்பிட்டதே இல்லை. அந்த மாதிரி ஒரு விருந்து வைக்கிறாங்க. அந்தம்மா விழுந்து விழுந்து எங்களை கவனிக்குது. ஆஹா, 50 ரூபா உறுதியாக கிடைச்சிரும் அப்படின்னா 4 மணி ஆச்சு, 5 மணி ஆச்சு, 6 மணி ஆச்சு, 7 மணி ஆச்சு, 8 மணி, 9 மணி ஆயிடுச்சு. அருமையான சாப்பாடு போடுறாங்க. எனக்கு பணம்னு கேட்குறதுக்கு ஒரு மாதிரி தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. காசு இல்லாத போது தான் அந்த மான மரியாதையெல்லாம் நிறைய வரும். அந்த மாதிரி எப்படா இதை கேட்குறது? அந்த பொம்பளை, அந்த அம்மா சொல்லி தான் போயிருக்கோம். படுக்கிறதுக்கு தனியாக ஒரு அறை கொடுத்தாங்க. படுத்துட்டோம். என்னடா எனக்கு மட்டும் தூக்கமே வரல. குழந்தை தூங்கிட்டான். அவங்க விஜயலட்சுமியும் தூங்கிட்டாங்க. கடிகார மணி அடிக்குது 2ன்னு. 2 மணி ஆயிடுச்சு, இன்னும் ஒன்றும் வரலையே. நான் எதுக்கு தூங்காமல் இருக்கேன் அப்படின்னா அது சொல்கிறேன். அப்புறம் என் மனைவி அந்த பக்கம் திரும்பி படுத்துட்டே கேட்குறாங்க, என்னங்க நீங்கள் தூங்கலையான்னு. ஏன்னா அந்த காலத்தில் பொறுப்புகள் முழுசும் 100க்கு 100 ஆம்பளை தலையிலேயே இருந்த காலம். அப்போ நமக்கு தானே கடமை ஜாஸ்தி. என்னங்க நீங்கள் தூங்கலையாங்கிற. என்னம்மா நீ தூங்கலையா? எனக்கு இதாகிடுச்சு. இல்லைங்க, நீங்கள் ஏன் இப்படி முழிச்சுட்ருக்கீங்க? இல்லைம்மா, அந்த அம்மா வீட்டில் மாமனாருக்கு தெரியாமல், புருஷனுக்கு தெரியாமல் காசு கொடுக்கணும் போல இருக்குது. ஒருவேளை நம்ம தூங்கிட்டோம்னா கொடுக்காம போயிடுச்சுன்னா, அதனால் முழிச்சுட்ருக்கேன். அவங்களுக்கு லேசாக கண் கலங்குச்சு. அவங்க சொல்கிறாங்க, ஏங்க எதுக்காக நம்ம இப்படி வந்து அடுத்த வீட்டில் படுத்துருக்கணும்? எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருங்க. நீ ரொம்ப பெரிய திறமைசாலி. நீங்கள் நல்லா வருவீங்க. விஜயலட்சுமி ஒரு தேவதை. கையில் 10 பைசா இல்லை. அடுத்த வேளை சோறு போடுறதுக்கு ஆள் இல்லை. அந்த அம்மாவுக்கு எங்கே இருந்து அந்த தைரியம் வருது? நீ ரொம்ப புத்திசாலி, நீ ரொம்ப நல்லா வருவேன்னா எங்கேருந்து வருது? நல்லா அப்படியே வந்துருந்தோம். காலையில் பொழுது விடிஞ்சிருச்சு. விடிஞ்ச உடனே என்ன ஒரு நிலைமையை பாருங்கள். நளன் தமயந்திக்கு வந்த நிலைமை அது. அந்த நிலைமையில் அங்கே ஏன் படுத்திருந்தேன், ஏன் கிளம்புனேன், எதுக்கு சென்னைக்கு போகணுங்கிறதுக்கு ஒரே சிந்தனை எனக்கு பலம் கொடுத்தது என் அப்பன் எனக்கு கொடுத்த கல்வி.
அந்த படிப்பு மட்டும் இல்லைன்னா அந்த மாந்தோப்புக்குள்ள இந்த காஞ்ச சருகுகளுக்குள்ளேயும் காஞ்சு போன ஓடை மணலுக்குள்ளேயும் அந்த முள்ளுக்காட்டிலையுமே முடங்கி இருப்பேன் நான். அன்னைக்கு கிளம்புனதுக்கு ஒரே காரணம், கல்விங்கிற 3வது கண் ஒன்று எனக்கு வழி காட்டுக்கிட்டே இருக்கு. இங்கே இருக்காத, நீ போயிடு. அதுக்காக கிராமத்தை விட்டு ஓடி போயிடுங்கிற நோக்கம் இல்லை. அந்த நிலைமையிலையும் எனக்கு துணையாக இருந்தது அந்த எஜுகேஷன் தான். கொஞ்சம்தான், செகண்ட் இயர் பிஏக்கு மேலே பண்ண முடியல. அந்த பாலா போன காதல் வந்து கெடுத்துருச்சு. அதுக்கப்புறம் என்னை மாற்றியது அந்த விஜயலட்சுமி தான். ஏன்னு தெரியாது, அவங்க எனக்கு பணம் கொண்டு வரல, ஒன்றும் கொண்டு வரல. அந்த முகத்திலிருந்து வந்த ஒரு ஒளி, ஒரு ஞானம் என்னை மாற்றி ஒரு காட்டு மிராண்டியை மனுஷனை மாத்துச்சு. நம்மளா அந்த முடிவை எடுத்துக்கணும். ஒரு ஆணும் பெண்ணும் இப்படி நினைச்சிட்டா, இன்னைக்கு எப்படி நினைக்கிறாங்களா? மனைவி ஒரு இடத்துல வாழ்றா, கணவன் ஒரு இடத்துல வாழ்றான், குழந்தை எங்கேயோ தனியாக வாழுது. இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் இதுதான். கல்யாணங்களுக்கு நிற்கிற வரிசையை விட டைவோர்ஸுக்கு நிற்கிற வரிசை தான் அதிகம். அந்த கோர்ட்டு தான் அதிகமாக இருக்கு. இப்படி விஜயலட்சுமி இப்படி இருந்திருந்தால் அன்னைக்கு ஒரு குழந்தைய இடுப்பில் தூக்கிக்கிட்டு வருவாங்களே பின்னால். அதுக்கப்புறம் மதுரைக்கு போனோம். அங்கே என் நண்பன் ஒரு நேரம் தான் அந்தாமல் போய் பக்கத்து வீட்டில் எங்கேயோ சாப்பாடு வாங்கிட்டு வந்த நேரத்தில் கொடுத்தது. அப்புறம் அதை அவங்கக்கிட்டே ஒரு 50 ரூபா வாங்கி ஒரு 30 ரூபா அவங்க கையில் கொடுத்துட்டு நான் மட்டும் அங்கேருந்து சென்னைக்கு வந்தேன். அந்த சென்னைக்கு வந்த உடனே அன்னைக்கெல்லாம் வேலை வாய்ப்புங்கிறது, இன்னைக்கு அவர் சொல்கிறார் ஈஸியாக, ஜான் பிரிட்டோ வேலை வாய்ப்பும் அப்படின்னு. அன்னைக்கு ஒரு காதில் அப்படி ஒரு குரல் கேட்டிருந்ததுன்னா எனக்கு என்ன எங்கெங்கேயோ சிறகடிச்சு பறந்துருப்பேன். நான் வந்து இறங்குனா ஒரு இந்த ரேஸ் கோர்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு இதில் ஒரு வேலை கிடைக்கிது. 150 ரூபா சம்பளம். அன்னைக்கு 150 ரூபாங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். கொஞ்சம் அந்த புக்கிங் எடுக்கிறது. அந்த ஓனர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எல்லாருக்கும் கொஞ்சம் சுமாரான இடங்கள்லே போடுறாரு. அப்பா இந்த பையனை போடாதப்பா, இந்த பையன் கொஞ்சம் படித்தவன், இவனை டி நகரில் போடு. காரணம் கல்வி, அந்த படிப்பு. எங்கே போனாலும் உன் கூடவே தொடர்ந்து வர்றது விதியும் கல்வியும் தான். அதை மட்டும் கற்றுக்க வேண்டிய வயசில் ப்ராப்பராக கற்றுக்கிட்டா வேற சொத்தே உனக்கு தேவையில்லை. எங்கள் அப்பா எனக்கு எவ்வளவோ சொத்து எழுதி வச்சார். ரொம்ப பெரிய பணக்கார குடும்பம் என் குடும்பம் ஊரில். அதெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு நான் சென்னைக்கு வந்தேன். இன்றைக்கி அதெல்லாம் யார் யாரோ விற்றுட்டாங்க. என் மனைவி கூட சொல்லுவாங்க, ஏங்க நமக்கு பிள்ளைகள் இருக்குது, இந்த சொத்தெல்லாம் அப்படியே விட்டுவிட்டீங்களே. விடுமா, கான்சன்ட்ரேஷன் எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கணும். நான் அதை விட இன்னைக்கு 1000 பங்கு உயர்ந்திருக்கிறேன். காரணம் கல்வி, படிப்பு. ஜான் பிரிட்டோ எத்தனை பேருக்கு இந்த நம்பிக்கையை கொடுப்பாரோ எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் சினிமா துறைக்கு வந்தாச்சு. சினிமா துறைக்கு வந்த உடனே ரொம்ப பெரிய தன்னம்பிக்கையை கொடுக்குறதுங்க சினிமா, கல்வி. ஒன்றுமே தெரியாமல் சென்னையில் இறங்கி ஒரு மாதிரி ஒல்லியாக கண்ணங்கரேர்னு தட்டை குச்சிக்கு ட்ரெஸ் போட்ட மாதிரி இருப்பேன். அந்த காலத்தில் இருந்து சென்னையில் யாருமே தெரியாது. இங்கே வந்து வாழ்ந்து போராட்டங்களை சமாளித்து சினிமா துறைக்குள்ளே வந்து இயக்குனராகி இந்த எல்லா இடத்துலையுமே என்னுடைய அனுபவங்களை விட, நான் சேகரித்த அனுபவங்களை விட என் கல்விதான் எனக்கு ஒரு கண்ணாக இருந்து வழிகாட்டுச்சு.
இந்த முயற்சியை எடுத்திருக்காரு ஜான் பிரிட்டோ. என்னுடைய படங்கள்லாம் முடிஞ்சு துள்ளுவோத இளமை எடுத்தாச்சு. துள்ளுவோத இளமை எடுத்த உடனே அதுக்கப்புறம் படங்கள் நிறைய வந்தது தனுஷ்க்கு. எல்லாருமே அந்த மாதிரி 4 பேர் பசங்க, துள்ளுவத இளமை எல்லாரும் பார்த்துருப்பீங்க, பாக்காட்டியோட கேள்விப்பட்டிருப்பீங்க. 4 பேர் 2 பேர் பிரதர்ஸ் இப்படியே கேட்குறாங்க. அவர் நான் போகிறேன்ப்பா, இல்லைப்பா நீ வேண்டாம் போகாத, நீ யார் மகன் அப்படின்னு, நீ ஒரு புதுசாக இருந்தீன்னா போகலாம், நீ யார் மகன் உனக்கு ஒரு அடையாளம் இருக்குது, கொஞ்ச நாள் காத்துரு, இல்லையா காலேஜுக்கு போ. அவர் பெட்டிஷன்லாம் போட்டுட்டாரு, அப்ளிகேஷன் போட்டார். இல்லைப்பா இந்த காலேஜ் எந்த காலேஜெல்லாம் செலக்ட் பண்ணுறோம் நாங்கள். இப்போ ஒரு நாள் நைட்டு ஒரு 2 மணி 2:30 மணி இருக்கும், நான் உட்காந்து ஏதோ ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருந்தேன். அப்போ மெதுவாக என்னுடைய பொண்ணுங்களை பற்றி உங்களுக்கு சொல்லி ஆகணும். 2 பெண்கள் எனக்கு, நான் இந்த 2 பசங்க தான் எல்லாருக்குமே தெரியுது. 2 பெண்கள், 2 பேருமே சென்னை சிட்டியில் தலை சிறந்த மருத்துவர்கள், தலை சிறந்த சினிமாக்காரர்கள் அப்படின்னு சொல்கிறத விட என் மகள்களை நான் படிக்க வச்சேன்னு சொல்கிறது தான் எனக்கு ரொம்ப பெரிய பெருமை. அவங்க கணவர்களும் மருத்துவர்கள் தான். அதில் அந்த 2வது பொண்ணு வருது, அவங்க கைனகாலஜிஸ்ட். அப்போவே அவள் தான் 2nd இயரோ 3rd இயரோ ஏதோ. மெதுவாக பதுங்கி கிட்ட வர்றாங்க. நான் என்னம்மா இந்நேரத்தில் வர்ற? இல்லைப்பா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேச போகிற இந்நேரத்தில்? இல்லை செல்வா அண்ணா ஒரு கதை சொன்னால், அவர் யார்கிட்டையும் ஒர்க் பண்ணல, அவர் பண்ணது ரொம்ப பெரிய கூத்து. அவர் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர், கோல்டு மெடலிஸ்ட். அவர் என்ன பண்ணாருன்னா 2nd இயர் படிக்கும் போதே ஒரு நாள் வேகமாக வந்து அப்படி புக்கை அப்படி தூக்கி எறிஞ்சார். அப்படியே ஹாயா சோஃபாவில் போய் உட்காந்தாரு. அம்மா காஃபி அப்படின்னா, எனக்கு அவனுடைய ஆட்டிடியூடு வேறு மாதிரி இருந்தது. என்னப்பா ஒரு மாதிரியாக இருக்க? இல்லைப்பா இனிமேல் நோ காலேஜ். பக்குங்குது. என்னடா இவன் அந்த 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 என்ஜினியரிங் சீட்டு வாங்கிறதுக்கு தவம் இருந்திருக்கும். சினிமாவிலோட அவ்வளோ கஷ்டப்படல நான். அந்த ஒரு என்ஜினியரை வேண்டாங்கிறான். ஏன்பா இனிமேல் என்ன பண்ண போகிற? அவனை சினிமாவா? அப்புறம் என்னமோ நான் ரொம்ப கோவக்காரன், எனக்கு அன்றைக்கு கோவம் வரல. கொஞ்சம் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, பையன் வேறு மாதிரி இருக்கான், கேட்கணும். எதுக்குப்பா சினிமா? இல்லைப்பா எனக்கு மைண்டில் அதுதான் இருக்குது, படிப்பில் கான்சன்ட்ரேஷன் இல்லை. அப்புறம் கொஞ்சம் நேரம் மூச்சு வாங்கிக்கிட்டு சொன்னேன், இல்லை தம்பி, சினிமா உங்கள் அப்பா சென்னைக்கு வர்றதுக்கு முன்னாலேயும் இருந்தது, உங்கள் அப்பா காலத்துலேயும் இருக்குது, உங்கள் அப்பாவுக்கு பின்னாலேயும் இருக்கும். ஆனால் படிப்பு அப்படி இல்லை ராஜா. நீ எங்கே போனாலும் உனக்கு பின்னால் ஒரு டிகிரி வேணும். எப்படி என்னுடைய இனிஷியல் கேன்னு முன்னால் போடுறியோ அது மாதிரி உன் பேருக்கு பின்னாலேயும் 2 எழுத்து இருந்தால் தான் உனக்கு மரியாதை கிடைக்கும். அதை நீ வாங்கு, நானே உன்னை சினிமாவில் கொண்டு போகிறேன்னு. பொய் தான் சொன்னேன், 100க்கு 100 200% பொய். எப்படியாவது அவனை காலேஜுக்கு போக வைக்கணும். மறுநாள்லேருந்து பேசலை, புக் அவுட் தான். காலேஜுக்கு வந்தான், மெரிட்டில் பாஸ் பண்ணிட்டான். அதே மாதிரி தான் வந்தான். டாடி, அதுக்கு முன்னாடி அவர் அமெரிக்காவுக்கு அனுப்புறதுக்கான ஒரு வேலையை செஞ்சு வச்சுருந்தேன் நான். அங்கே போய் அந்த டெக்ஸ்டைலில் படிச்சுட்டு அங்கேயே சினிமாவும் படிக்கிற மாதிரி. டெக்ஸ்டைல் மட்டும் படினா போக மாட்டான்னு எனக்கு தெரியும். இப்படி ஒன்றே சேர்த்து அனுப்பலான்னு சொல்லி சொன்னேன். ஓ, என்னை நாடு கடத்துறதுன்னு பிளான் பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் நடக்காது, நீங்கள் சொன்னீங்கல்ல, டிகிரி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன். எனக்கு என்ன சொன்னீங்க? நீங்கள் சினிமாவில் சேர்த்து விட்றேன்னு. நீங்கள் இப்போ நீங்கள் சொன்னதை செய்யுங்க. இப்படி அவர். இப்போ தான் என் மகள் வந்து
அண்ணன் ஒரு கதை வச்சுருக்கான். எனக்கு துள்ளுவதோ இளமைக்கு அப்புறம் இந்த பையனை என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவன் ஹாலிடேஸில் முடிக்க வேண்டிய படம் பல ஹாலிடேஸ் போயிருச்சு, ஸ்கூல் டேஸ் போயிருச்சு, எஜுகேஷனே போயிடுச்சு தனுஷ்க்கு. அவன் அதுலேயே அழறான். நல்லா படிக்கிற பையன். அந்த கதையை என்னம்மா பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேளுங்க. நீங்கள் கேட்பீங்களா? ஓ, நீ வந்து டாக்டருக்கு படிக்கிறத விட்டுட்டு கதை சொல்கிறத ஆரம்பிச்சிட்டியா இன்னைக்கு? சரி சொல்லு. அந்த பொண்ணு கதை சொல்லுறது கேட்டுக்கிட்டே இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது ஸ்கிரிப்டு. சரிம்மா, இதை என்ன பண்ணணும்? படமாக எடுக்கணும். யார்? நீங்கள் தான். யார் டைரக்டரு? செல்வா தான். யார் நடிக்கிறது? தனுஷ் தான். ஈஸியாக அந்த அந்த வயசுக்கு தகுந்த படப்படப்படன்னு சொல்லிட்டு போகுது. இதை சொல்லிகிட்டு இருக்கும்போதே பெரிய பொண்ணு வருது, விஜயலட்சுமி வர்றாங்க. இப்போ தான் பக்குன்னு நம்ம ஒரு சதி வலையில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு உட்காந்துருக்கு. ஏன்னா எங்கள் வீட்டில் எப்போவுமே பெண்களுடைய சட்டம் தான் அதிகம். அவங்க போடுற சட்டத்தை மாற்றுறதுக்கு முடியவே முடியாது. சரி, அவங்க ஏன் எவ்வளோ பேருக்கு நீங்கள் என்னென்ன செஞ்சுருக்கீங்க? மகனுக்காக ஒரு படம் பண்ணுங்களேன். விஜயலட்சுமி சொல்கிறாங்க, ஏமா இது அவன் யார்கிட்டையும் ஒர்க் பண்ணலை. இந்த படம் எடுக்கணுன்னா ஒரு 4 கோடி ரூபா தேவைப்படும். எப்படிம்மா எடுக்கிறது? அவனை நம்பி போடுறது? பெரிய பொண்ணு சப்போர்ட் பண்ணுறாங்க. இல்லைப்பா, அவன் பண்ணிவிடுவான், எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ரொம்ப நல்லா சொல்கிறான், ஃபுல்லாக எழுதி வச்சுருக்கான். என்னடா இது? இப்போ என்ன முடிவு எடுக்கிறது? அப்போ விஜயலட்சுமி கேட்குறாங்க, இப்போ எவ்வளோ கடன் இருக்குது? இருக்கமா ஒரு 2.5-3 கோடி ரூபா இருக்கும். இந்த படம் எடுக்கிறதுக்கு 4 கோடி ஆகும். பெத்த பிள்ளை தானே, கடன் வாங்குங்க. அந்த மாதரசி சொல்கிறாங்க, கடன் வாங்குங்கன்னு. சரி, கடன் வாங்குறதுன்னு முடிவு பண்ணோம். ஒரு காதல் கொண்டேன் வந்தது. செல்வராகவன் ஜெயிச்சார், தனுஷ் ஜெயிச்சார். என் குடும்பமே அந்த படத்தில் தான் நின்னது. இன்றைக்கி இங்கே நிற்கிறதுக்கு காரணமே அந்த படம் தான். இதுக்கெல்லாம் காரணம் சினிமா அறிவில்லை, கல்வி. இந்த முடிவை நீ எடு அப்படின்னு எனக்கு தீர்மானம் கொடுத்தது அந்த எஜுகேஷன். செல்வராகவன் படித்த படிப்பு, அவன் படத்தில் பாருங்கள், நான் எடுத்த படம் மாதிரி இருக்கவே. என் படத்தில் நல்லா தெரியும், இது ஒரு பட்டிக்காட்டான் எடுத்த படம், நல்லா தெரியும். அவன் படம் என்கிட்ட இன்னும் துள்ளுவதோ இளமை எடுக்கிறதுக்கு ஐடியா கொடுத்தது அவர் தான் கொடுத்தார். கல்வி அங்கே வரை கூட வருது, இன்றைக்கும் கூட வருது. அதனால் இந்த கல்விங்கிறதுல உங்களுக்கு இன்னொரு கூட கொஞ்சம் பொறுப்பு இருக்குது. புத்தகங்களை படிக்க வைப்பது மட்டும் கல்வி அல்ல. இன்னைக்கு நம்ம கிரிக்கெட் இருக்கு. இந்த கிரிக்கெட்டுக்கு எவ்வளவு முக்கியத்துவம், எத்தனை பேர் பாதுகாப்பு, எத்தனை கோடி டர்ன் ஓவர், அரசியல் எவ்வளவு, இராணுவம் எவ்வளவு. இதில் எந்த முக்கியத்துவமாவது விவசாயத்துக்கு கொடுக்கப்படுதா? விவசாயி தான் உலகத்துக்கே கடவுள். அவன் சோறு போட்டால் தான் இராணுவ வீரன் நெஞ்ச நிமித்தி எதிரியை சுடுறான்னு மார்பை காட்ட முடியும். இந்த கிரிக்கெட்டுக்காரன் முடிச்சு பேட் அடிக்க முடியும். இதில் ஒரு பகுதியாவது செலவு பண்ணி அந்த விவசாயத்தை பாதுகாத்தா. இப்போ கூட சமீபத்தில் வந்த அரசியல் கட்சிகள்லாம் கொடுத்த அறிவிப்புகள்லாம் பார்த்தேன். ஒருத்தர் கூட விவசாயத்துக்குன்னு ஒன்றுமே சொல்லலை. நீங்கள் இந்த மாணவர்களுக்கு கூட அந்த விவசாயத்தையும் சேர்த்து சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த நாடு, விவசாயம் இல்லாத எந்த நாடுமே செழிக்காது. விவசாயம்தான் முக்கியம். எனக்கு கலப்பை பிடிச்சி உழ தெரியும், மண்வெட்டி பிடிச்சி வெட்ட தெரியும், விதை விதைக்க தெரியும். எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் இங்கே வந்திருக்கு. இன்றைக்கும் எனக்கு சினிமா இல்லைன்னா போட, நான் பாட்டில் ஒரு 10 ஏக்கர் நிலத்தை வாங்கிட்டு உழுது பொழைச்சிருவேன். அது இல்லைன்னா நீங்கள் அதை செய்யலாம். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, அதையும் ஒரு பாடமாக வைக்கலாம். இல்லை, இதுக்கு வர்றவங்க இப்படி வரணுன்னா இது பண்ணியிருக்கணும். இப்போ காந்தி கிராமம்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, அங்கே நான் விசிட்டிங் ப்ரொஃபஸராக வச்சுருக்கேன். அக்ரிஃபோர்ஸ்னு சொல்லி தனியாக அது ஒரு இயக்கமாக வச்சுருக்கிறோம். சொல்லுங்கள். அசட் அக்ரிஃபோர்ஸ்னு சொல்லி தனியாக ஒரு இயக்கமாகவே வச்சுருக்கிறோம். அது ஒரு முக்கியமான நோக்கம் வந்து அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய அகில், முகில், கருங்காலி, மருதம், வில்வம், விழுப்பை, வேம்பு, இது மாதிரி எண்ணற்ற மரங்கள்லாம் இருக்குது. நம்ம மண் சார்ந்த மரங்கள்லாம்
இதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு மீடியாலையும் பேசியிருக்கேன். அந்த மரங்களை மட்டுமே பள்ளி குழந்தைகள்கிட்ட கொண்டு போய் அதோட விழிப்புணர்வை சொல்லி கொடுத்து அவங்களையே அதோட வளர்க்க வச்ச ஒரு பயன்களையே அனுபவிக்க வச்சுட்ருக்குறோம். இது கடந்த ஒரு 8-9 வருஷமாக அதை பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அதுபோக இப்போ இயற்கை வேளாண்மை பற்றி நான் பர்சனலாக கற்றுக்கிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் ஊரில் இருக்கிற என்னோடய விவசாய நிலங்களில் முழுமையாக நான் முதல்ல கற்றுக்கிட்டதுக்கப்புறம் என்னோடய தம்பி தங்கச்சிங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுறேங்கய்யா. இல்லை, அது வரைக்கும் நீங்கள் காத்திருக்க வேண்டியதில்லை. நீங்கள் விவசாயத்துக்கு டீச்சரை போடாதீங்க, ஒரு விவசாயி பிடிச்சிட்டு வந்து சொல்லிக் கொடுக்க சொல்லுங்கள். அவன் தான் கரெக்டாக சொல்லுவான். இங்கே புடுறா கலப்பைய. ஏன்னா முன்னாடி இருந்து இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொன்னால் அவங்க பண்ணுவாங்க. டீச்சர் வச்சோம்னா எந்த டீச்சர் பேச்சு இல்லை, இந்த காந்தி கிராமம் யூனிவர்சிட்டியில் அப்படி இருக்குங்க. அது நிறைய நடந்து போகிறதுக்கு வழிகள் நிறையா இருக்கும். அங்கே நான் தான் ஆனரரி ப்ரொஃபஸராக போயிட்டுருக்கிறேன். சினிமாவை பற்றி தான் சொல்லிக் கொடுக்க சொல்கிறாங்க. விவசாயத்தை பற்றி சொல்லிக் கொடுக்க சொன்னால் நல்லா சொல்லிக் கொடுப்பேன். கட்டாயம் அங்கே அவங்க விவசாயம் பண்ணுறாங்க. மாணவர்களுக்கு கூட்டு போயிடுங்க. கண்டிப்பாக கட்டாயம் நீங்கள் வந்து மாணவர்களுக்கு அவங்க விவசாயம் கற்றுக் கொடுக்குறாங்க. அது இருந்தால்தான் நீங்கள் செய்கிறது உண்மையான தொண்டு. இன்னைக்கு அதர்வைஸ் வெறும் படிப்பு வழிநடத்த உதவும், அறிவை மாற்றும். அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அவன் கை நாட்டாக இருக்கிறத விட இது கொஞ்சம் பெட்டர், கொஞ்சம் மேல் தான். அன்னைக்கு ரொம்ப பெரிய தவறுகள்லாம் செய்கிறது படித்தவன் தான். படிக்காதவனுக்கு ஒன்றுமே தெரியாது. எத்தனை லட்சம் கோடிகளுக்கு கடன் வாங்கிட்டு வெளிநாட்டில் போய் தப்பிச்சிருக்கவங்களாம் எவ்வளோ ஒரு கிரிமினல்ஸு, எவ்வளோ படித்தவனுங்க. படித்தவங்க கையிலையும் திட்டம் போடுறவங்க கையிலையும் தான் மாட்டிக்கிட்டு முழிக்குது நாடு. தயவு செஞ்சு நீங்கள் உங்களுடைய விங்கை இன்னும் பெருசாக்குங்க. இதை நிறைய சோதனைகள் வரும். சும்மா இங்கேருந்து ரேஷன் கடையில் போய் அரிசி வாங்கிட்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்றைக்கி. இந்த பசங்களை அந்த போதை கலாச்சாரத்திலிருந்து காப்பாற்றுறது தான் நம்ம எல்லாருக்கும் தாய், தகப்பன், ஆசிரியர், ஆசிரியைகள் எல்லாருக்குமே அதுதான் முதல் கடமையாக இருக்கணும். அதனால் கற்பழிப்பு கலாச்சாரம் இதெல்லாம் மாறணும்னா எஜுகேஷன். இன்னும் ஒரு 1000 பிரீட்டோக்கள் வரணும், அக்னிச்சிறகுகள் வரணும். ஜான் பிரீட்டோ இன்னும் நல்லா வளர்ந்து ரொம்ப பெருசாக சாதிக்கணும். அவர் இன்னும் நிறைய விழாக்கள் நடத்தி நம்மெல்லாம் அதில் போய் கலந்துக்கணும். நம்ம ஆதரவுகள் என்றைக்கும் அவருக்கு இருக்குது. நன்றி, வணக்கம் சார். அநேகமாக இந்த மேடையில் தான் நீங்கள் நிறைய வாழ்க்கையை பற்றிலாம் பேசியிருக்கீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஒரே ஒரு கேள்வி சார் உங்ககிட்ட. இந்த போயஸ் கார்டனுக்கும் இந்த அரசியலுக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்குது. ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இடம் சென்னையிலன்னு சொல்லலாம். நிறைய அரசியல் பிறந்திருக்கு. உங்கள் குடும்பத்தில் இல்லை, சென்னையிலே பவர்ஃபுல்லான இடம் கோபாலபுரம் தான் இப்போ இல்லையா? இல்லை, இப்பவும் இருக்குது. கோபாலபுரம் அங்கே தான் இருக்குது. கலைஞர் அங்கே தானே வாழ்ந்தார். ஒளி பிறந்த இடம். இப்போ எங்கே அவர் இப்போ போயஸ் கார்டனுக்கு அவரும் வந்துட்டார் போல் இருக்க. இளைய தளபதி வந்துட்டார் நினைக்கிறேன். வரப்போறார். வரட்டும், நல்லா இருக்கட்டும். நமக்கு அரசியல் வேண்டாம். உங்க குடும்பத்திலிருந்து யாரும் எதிர்காலத்தில் அரசியலுக்கு வரதுக்கு வாய்ப்பு வரலாமா? இது வேணான்னு சொல்றதுக்கு நம்ம யாரு? இல்லை வந்தால் நல்லா வரமாட்டாங்கன்னு கணிக்கிறதுக்கு நம்ம யாரு? வரலாம், நம்ம வர முடியாது, வயசு போயிடுச்சு. என் மகன்கள் வரலாம், பேரன்கள் வரலாம். தனுஷ் சார் வருவாங்களா? அதான் அது எனக்கு தெரியாதுமா, நான் சொல்ல முடியாது. இல்லை, எனக்கு புரியல. நீங்கள் இங்கிலீஷ் வார்த்தையாக சொன்னீங்க. விவசாயத்தை விட ஸ்போர்ட்ஸ் தான் கடினமான ஒன்றுன்னு சொல்லி. ஆமாம். அப்படி நான் சொல்ல வரல. ஸ்போர்ட்ஸ் தப்புன்னு நான் சொல்ல வரலைங்க. இல்லை சார், அவர் சொல்லியிருக்காரு. ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. அவர் சொல்ல அதெல்லாம் அவங்க கிட்ட வம்புல மாட்டி விடாதீங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸ்போர்ட்ஸை விட விவசாயம் தான் நம்பர் 1. விவசாயம் தான் ஜீவநாடி, உயிர் நாடி. சோறு திங்கலன்னா எவன் ஏன் உயிரோடு இருக்க முடியும்? சோறு தின்னா தானே ஸ்போர்ட்ஸுக்கு போக முடியும். எப்படி போக முடியும் ஸ்போர்ட்ஸுக்கு? அதுதான் ரொம்ப முக்கியம். அவர் ஸ்போர்ட்ஸ் இருக்கணுங்கிறது ஒரு நாட்டை கட்டமைக்கிறது, இளைஞர்களை கட்டமைக்கிறது. விவசாயம் அப்படி கிடைக்காது. விவசாயம் உயிர்களை காப்பாற்றுறது. எல்லா ஜீவராசிகளுக்கும் விவசாயம் வேணும். ஆடு மாடெல்லாம் ஸ்போர்ட்ஸுக்கு போகுதா? ஆடு மாட்டுக்கும் வேணும்ல. அதனால் விவசாயத்தோட எதையும் கம்பேர் பண்ணாதீங்க. விவசாயம்தான் உயிர் நாடி. விவசாயம் இல்லாத நாடு எதுவுமே உருப்படாது. இப்போ நம்ம ஊரில் பாருங்கள், இந்த ரியல் எஸ்டேட் தான் நடக்குது, விவசாயம் நடக்கலை.
எவனுக்கும் உள்ள தெரியல. இவங்க இலவசம் 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 இலவசமாக பொண்டாட்டி வெட்டி வைப்போம்னு சொல்லலை. இன்னைக்கு அதையும் சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன், எவனுமே வேலைக்கு வர்றது இல்லையா? விவசாயம் பண்ணுறதுக்கு ஆளுங்களே இல்லை. சொல்லுங்க மைக்கு சார். சார் இதை மாட்டி விட போகிறாங்க சார். இல்லை இல்லை சார், சினிமா தான் இந்தியாவில் வந்து ராஜ் கபூர், ரிஷி கபூர் அவங்கெல்லாம் 3 தலைமுறையாக நடிக்க வந்துட்டாங்க. ஆமாம். இங்கேயும் வந்து சிவாஜி சார், பிரபு சார், விக்ரம் பிரபு சார் வந்துட்டாங்க. தெலுங்குலையும் நாகார்ஜுனா, அவர் பையன் அகில் வரைக்கும் வந்துட்டார். உங்கள் பேரன் வந்து இப்போ நல்ல பெருசாக இதாக இருக்கார். தனுஷ் சார் 2 பையன். அப்போ பெருமைப்பட வேண்டியது தானே. அவங்க வரிசையில் நானும் வந்துட்டேனே. நடிக்க வர போகிறாங்களா? ஒரு டைரக்ஷனில் ஏதாவது வாய்ப்பு இருக்கா? யாருக்கு? உங்கள் பேரனுக்கு சார். அவன் 3வது படம் பண்ணிட்டேன். யார் நீங்கள் யாத்திராவை சொல்கிறீங்க? ஆமாம் சார். வருவார். அதில் இந்த வீட்டில் இன்னும் 4-5 பேருக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஒருத்தர் வந்துட்டார், அவர் என் மகளோட பையன் பவிஷ்ங்கிறவர். அவர் இப்போ 5வது கூட பண்ணிகிட்டு இருக்காரு. ஆமாம், அப்படி வருது. அது நிறைய பேருக்கு வருது. இவர் யாத்ரா வருவார், லிங்கா வருவார். இன்னொருத்தன் இப்போவே அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறான். அவன் டைரக்டர் ஆவான். அவ்வளோதான். இங்கே சாப்பிட்டுட்டு எங்கே போய் வேலை செய்கிறது? ஓகே, நன்றி, வணக்கம்.